தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தரிசனம் காணுங்கள். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியம் சொல்கிறது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதித்தல் என்று சொல்லி ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார். இந்த ஆபகுக் ஒரு புஸ்தகம் ஒரு வித்தியாசமான புஸ்தகம். ஆழ்ந்த சோதனையின் காலத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்களையும் நீதிமான்களையும் பலப்படுத்திய அநேக விசுவாசத்தன் இன்றைக்கும் தேவ மக்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இருண்ட மணிவேளைகளையும் மிகவும் எதிரியான சூழ்நிலை மத்தியிலுமே கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் தன் ஆத்துமாவை எல்லா வெளிச்சத்திற்கும் வல்லமைக்கும் ஒருமுறைனாய் தேவனிலே பாதுகாப்புக்காக வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மேலும் கொண்டுள்ள அந்த விசுவாசத்தின் மூலமாக அவரது நம்பிக்கையும் தைரியத்தையும் புதுப்பிக்கப்பட வேண்டும். தேவனுக்கு ஊழியம் செய்தல் சோர்வோ தடுமாற்றமோ அச்சமோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே ஒரு உறுதியான நம்பிக்கையை வைத்தோரின் அந்த எதிர்பார்ப்புகள் மேலாக அவர் நிறைவு செய்கிறார். அவரது பலதரப்பட்ட தம்முடைய தேவைக்கேற்ற ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் சோதிக்கப்படும் ஒவ்வொரு ஆத்துமாயிருக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். திரளான காலத்தை குறித்த பவுல் அப்போஸ்தலன் வல்லமையாக சாட்சி பெறுகிறார். ஒரு அற்புதமான ஒரு வசனம் என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாகும் விளங்கும் என்ற ஒரு தெய்வீக வாக்குத்தத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நன்றியுடன் நம்பிக்கையுடன் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தெய்வ ஊழியனாகிய பவுலார் அந்தபடியே நான் பலவீனமாக இருந்த பொழுதே பலவீனமாக இருக்கிறேன், ஆகையால் கிறிஸ்து நிமித்தம் எனக்குள் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கணிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று அவர் அங்கே கொரிந்தியரிலே எழுதுகிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சாட்சி பகர்ந்த அத்தகைய விசுவாசத்தை தேவனுடைய பிள்ளைகள் அங்கு வாக்குத்தத்தத்தை பற்றுக்குள்ளாகவே நாம் நியமித்த காலத்திலும் அவரது வழியிலையும் விடுதலையாக்க காத்திருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை நாம் மனதில் பேணி போற்றி நீங்கள் நானும் வளர்க்க வேண்டும். அந்த ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராகவும் நமது கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகையின் போது நிச்சயமாக அந்த தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். நாம் காத்திருக்கும் காலம் நீண்டதாக தோன்றும், ஆனால் சூழ்வுடைய செய்கின்ற சூழ்நிலை நம்முடைய ஆத்துமாக்களை ஒருவேளை நசுக்கப்படலாம். ஆதியில் கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இழந்து போகலாம். ஒருவேளை பலர் அநேக வழிகளில் விழுந்து போகலாம். ஆனால் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு மருள் விழுந்து போன அந்த காலத்தில் யூதேயா நாட்டை உற்சாகப்படுத்த முயற்சித்த தீர்க்கதரிசிகளோ சேர்ந்து கர்த்தரோ வென்றால் தமது ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவுது என்று நாமும் நம்பிக்கையோடு உறுதியான அறிக்கையிடுவோம். குறித்த காலத்து தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருக்க வேண்டும், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று உற்சாகமூட்டும் அதை நினைவு கூர்ந்து நாம் பற்றி கொண்டிருப்போமா? ஏசாயா சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் நகரத்திற்கு வனாந்திரத்திலே தண்ணீரையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதில் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானுமாக ஒரு தரிசனம் காண வேண்டும். அந்த பரலோகத்தின் தரிசனத்தை நாம் காண்போம். அவனுடைய சமூகத்திலே தம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு நாம் கனம் பண்ணுவோம். மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.